இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அதாவது வந்து நம்ம தீபா வந்து கார்த்திக் மாதிரி நடித்து காட்டி அற்புதமாக நடித்து காட்டி அட்டகாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம நாச்சியாரும் கார்த்திக்கோட அப்பாவும் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக்கோட அப்பா சொல்கிறாரு, எப்படி அபிராமி அப்போ இருந்த மாதிரி அப்படியே இப்போ வரைக்கும் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, என்ன அப்படியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாச்சியார் கேட்டவொடனையும், இல்லை அப்போ இருந்த அழகு எப்படி இப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னங்க இதுலையா விழுந்து உங்களுக்கு மூளைகளை குழம்பி போச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அதெல்லாம் மூளையெல்லாம் குழம்புல உன்னோட அழகை பார்த்தா நான் மயங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக்கோட அப்பா சொல்கிறாரு. என்னங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பேச்சே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நாச்சியார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், உன் அழகை பார்த்துட்டு என் பேச்சே தடம் புரண்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன கருமங்க காலமூல காலத்தில் என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதுவும் கரண்ட் சாக்கு தான் அடிச்சிருச்சா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நாச்சியார் கேட்குறாங்க. கரண்ட் சாக்கெல்லாம் அடிக்கல, உன் கண்ணு பட்டு தான் எனக்கு என் மேலே சாக்கு அடித்த மாதிரி மின்சாரம் பாயுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒழுங்காக போய் படுக்கிறீங்களா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் கட்டிலில் படுக்க வச்சுக்கிட்டு அபிராமி வந்து உட்காந்து செல் நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து மீனாட்சி வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, டோர்கிட்ட நின்று. ஆல்ரெடி வேறு இந்த மனுஷன் 6 மாதம் தனியாக பிரிஞ்சிருந்தார். சும்மாவே அவரை பார்க்குற இடத்துல நூல் விட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த பாட்டி கொடுத்தது வேற குடிச்சிட்டாரே, இப்போ என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே, சரி போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போகிற கதவை திறக்காங்க. ஆனால் அவர் பார்த்தா அவர் அருள் இருக்கார்ல, அவர் வந்து டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு. போன உடனேயும் பார்த்தோன்னே நம்ம மீனாட்சியை அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கி கொண்டு போய் கட்டிலில் போட்டு ரொமான்ஸில் இறங்கிடுறாரு. அதோட வந்து அந்த சீன் முடிஞ்சிருது. வெளியில் வந்து நம்ம செல்வி பாட்டி இருக்குல்ல, அந்த பாட்டி தனியாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஆல்ரெடி அருள் வேறு 6 மாதம் பிரிஞ்சிருந்தான், மீனாட்சி வேறு தனியாக போயிருக்கா, என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கிட்டிருந்து வந்து நம்ம அந்த பக்கம் இருந்து ஆடிய பாதம் வராரு. ஆடிய பாதம் வந்த உடனேயும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி செல்வி பாட்டி வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கார்த்திக் மட்டும்தான் அது குடிக்கலை, அந்த ஒன்று மிச்சம் இருந்துச்சுல்ல அதை வந்து நான் குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஐயோ நீ ஏன் குடிச்ச அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வி பாட்டி பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம ரூமுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்தா அவர் ரொமான்ஸில் இறங்க ஆரம்பிச்சிடுறாரு. செல்வி பாட்டி வந்து தப்பிச்சோம் பதாச்சும் நம்ம எப்படியா அந்த இடத்த விட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த அவங்களோட ரூமுக்குள்ளே வேகமாக ஓடி போய் கதவை பூட்டிக்கிறாங்க. உடனே ஆடிய பாதம் வந்து நம்ம டோர்கிட்ட நின்றுக்கிட்டு, இந்த கதவை நீ திறக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. உள்ளே வந்து பாட்டி, இருக்கட்டும் இப்படியா பேசிக்கிட்டு இருக்க, இருக்கட்டும் நாளைக்கு காலைல விடியட்டும் உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி செல்வி பாட்டி வந்து உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே பாட்டி வந்து நான் வந்து போட்டி வைக்க போகிறேன், எல்லாருமே வாங்க கார்டன் ஏரியா பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கார்டன் ஏரியா பக்கம் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம தீபாவும் கார்த்திக்கும் வர லேட் ஆகிடுது. உடனே வந்து நம்ம நாச்சியார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவளுக்கு போய் இவளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சா தான் வரமாட்டாளோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அங்கிட்டிருந்து வந்து கார்த்திக் தீபா வந்துடுறாங்க. வந்தவுடனே நம்ம ஆடியை பார்த்து சொல்கிறாங்க, என்ன மேடம் இது ஆரம்பிக்கலையா, போட்டி ஆரம்பிக்கலையா, இதில் யார் யார் கலந்துக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் கலந்துக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் கிடையாது, இதில் வந்து ஒன்லி லேடிஸ் மட்டும்தான் கலந்துக்க போகிறாங்க, ஆனாலும் ஹஸ்பண்ட் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம், நாங்கள்லாம் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அருள் சொல்கிறாரு. அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ கொஞ்சம் நேரம் உட்காரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாட்டி சொல்லிடுறாங்க. இதில் போட்டி என்னடானா, ஒவ்வொருத்தவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கள்ல, அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்டை மாதிரி நடித்து காட்டணும். அவங்க வந்து எப்படி அவங்கள வந்து கவனிச்சிருக்காங்க, எப்படி பார்த்துக்குறாங்கன்னு இதுலேருந்து நான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து செல்வி பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே ஃபஸ்ட்டு யார் வாரா அப்படின்னு சொன்னோடனே, ஃபஸ்ட்டு வந்து நீ போ எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்கிற நேரத்தில் உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீனாட்சி இருக்காங்க, சாரி ஐஸ்வர்யா இருக்காங்களா, ஐஸ்வர்யா வந்து நான் வாரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற வன்மத்தெல்லாம் கக்குறாங்க. அதாவது அருண் வந்து எதுனாலுமே அம்மாட்ட கேட்டுக்கிறேன், நான் வந்து அண்ணன்ட்ட கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நடித்து காட்டுறாங்க. இரு நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் போய் எங்கள் அம்மாட்ட எதுனாலும் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நடித்து காட்டுறாங்க. இரு என் தம்பி வந்துட்டான் போல, அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே அவர் வந்து முறைக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம அருண் வந்து ஏன் முறைக்கிறீங்க, நீங்கள் செய்கிறது தானே செஞ்சு காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போய் உட்காந்துடுறாங்க. அடுத்த சீனில் மீனாட்சி வந்துடுறாங்க. மீனாட்சி வந்து அருள் மாதிரி நடித்து காமிக்காங்க. ஏங்க நானும் வரேங்க அப்படிங்கிற மாதிரி, நானும் ஊருக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனாட்சி. அருள் வந்து அதுக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் வின்டர் வந்துடும், அங்கே அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதம் கழித்து ஃபோன் பண்ணால் இன்னும் வின்டரில் வந்து வெயில் அதிகமாக இருக்குது, இன்னும் 2 மாதம் நானே வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பேசி காட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கடுத்து 3வது தான் நம்ம தீபா வராங்க. தீபா வந்தோடனையும் தீபா கார்த்திக் சார் எப்படி நடந்து வருவாரோ அதே மாதிரி நடந்து வராங்க. அவர் ஹேர் ஸ்டைலை பின்னாடி இப்படி சீவி விடுவார்ல, கோதி விடுவார்ல, அதே மாதிரி கோதி விடுறாங்க. தாடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவார்ல, அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. உடனே வந்து அதை பார்த்த உடனேயும் நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஐஸ்வர்யா, அதை பார்த்தோன்னே இதில் நட ஸ்டைல் வேறு உனக்கு குறையா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அதாவது கார்த்திக் மாதிரி தீபா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க.
ஏன் தீபா டல்லாக இருக்கீங்க? உங்களுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு எவ்வளோ எங்கள் அம்மா முக்கியமோ அதே அளவு நீங்களும் தான் முக்கியம். எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அதே அளவு நீங்களும் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தலையை அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணி நடந்து போவால அதெல்லாம் செஞ்சு காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே சூப்பராக பண்ணாங்க சூப்பராக பண்ணாங்கன்னு ஆடி பாதம் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே கைத்தட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து இப்போ செல்வி பாட்டி சொல்கிறாங்க, நாச்சியா நீ வந்து நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே கூப்பிட்டு அதெல்லாம் வேண்டாம் இருக்கட்டும், 3 பேர் என் பிள்ளைங்க நடிச்சிட்டாங்கல்ல, இனிமேல் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் கூப்பிட்டோன்னே உடனே சரிப்பா வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. உடனே நம்ம ஐஸ்வர்யா வந்து ஆமாம் அவங்க 3வது பிள்ளை தான் அவங்களுக்கு பிள்ளை, அது கூப்பிட்டோன்னே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம நாச்சியார் வந்து நடித்து காமிக்காங்க. மீன் அது நாச்சியார் எங்கே இருக்க அப்படிங்கிற அவங்க ஹஸ்பண்ட் கேட்குற மாதிரி கண்ணாடி பையிலே வச்சுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் தான் பையிலே வச்சுருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நாச்சியார் சொல்லுவாங்கள்ல, அந்த சீன் மாதிரி நடித்து காட்டிடுறாங்க. எல்லாருமே கை தட்டிட்டு போன பிறகு பாட்டி வந்து சொல்கிறாங்க, எல்லாருமே நல்லா தான் நடிச்சிங்க, ஆனால் இதில் வந்து மீனாட்சி, ஐஸ்வர்யா, நாச்சியா 3 பேருமே வந்து உங்கள் ஹஸ்பண்ட்ட உள்ள குறைய அவர் வந்து என்னென்ன சொல்லணுமோ அதை தான் சொன்னீங்க. ஆனால் தீபா அப்படி கிடையாது, அவங்க ஹஸ்பண்ட்ட இருக்கிற என்னென்ன நல்ல பழக்கமோ அதைத்தான் சொன்னான். இதிலேருந்தே தெரிய வேணாமா யார் வின்னர் அப்படின்னு சொன்னோடனே அப்போலாம் யார் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஆடி பாதம் கேட்காங்க. வேறு யார் நம்ம தீபா தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி வந்து செல்வி பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே எல்லாருமே கை தட்டுறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது.